Good morning students, welcome to the Sheba group of school online class. Today we have to go for the same lesson of 11th, hydroxy compounds and ethers. In this lesson have to go for that today concept, that is the chemical properties of alcohols. Okay, for that the chemical properties of alcohols we have to know about the important things for the nucleophilic substitution reactions. In this reaction have to call SN1 reaction and SN2 reaction, that is SN means nucleophilic substitutions reaction. Okay, in these SN1 reactions it's implement to this tertiary type of alcohols, and SN2 reaction the primary level of alcohols have to implement to the processing. Okay, so how it be going to the process using that nucleophilic substitutions means, that is a quite interesting thing. You have to know about that the alcohols, the strong basic leaving group of OH. So alcohol அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு OH குரூப்பை வந்துட்டு நீக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் the OH groups is first convert into OH2. So OH2 means 2 hydrogen 1 oxygen, that is obviously for that the water molecules H2O. So இதில் இருக்கக்கூடிய OH2 I mean the OH2 அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். எப்படின்னா OH வந்துட்டு OH2 கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கன்வர்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா இட்ஸ் ஆடட் பை த ஆசிட்ஸ். ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஆசிட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் OH, தட் இஸ் ஆல்கஹால்ஸ் கன்வெர்ட் இன்டு OH2 இன் திஸ் டைப். ஓகே, இன் திஸ் குரூப் இட்ஸ் புரோட்டோனேட்டட் ஆல்கஹால்ஸ் கேன் பி ஈஸிலி டிஸ்பிளேஸ்ட் பை நியூக்ளியோஃபிலிக் சச்சஸ் Br minus to give alkyl halides. ஸோ இதிலிருந்து வரக்கூடிய இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா அது என்னவா சேஞ்ச் ஆகும்னா ஆல்கைல் ஹேலைட்ஸாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரொசீஜரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்றது ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ OH கன்வெர்ட் இன்டு OH2 அண்ட் தென் இட்ஸ் டு பி ஆடட் பை ஆசிட் அப்படின்ற வேர்ட் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆசிட்ஸ் தான் உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுனா ஆல்கைல் ஹேலைட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? So in this implement have to the depending on the nucleophilic அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா you just answer nucleophilic substitution reaction. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ethanol, its presence of the HBr, that is hydrogen bromide, the removal of hydrations, that is H2O, we can get bromoethane. ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்றது மெக்கானிசம் மெத்தடில் பார்ப்போம். தட் இஸ் கால்ட் SN1 ரியாக்ஷன், SN2 ரியாக்ஷன்ஸ். ஸோ மெக்கானிசம் மீன்ஸ் த ஜென்ரல் ஒரு ரியாக்ஷன்ஸோட இன்டீரியர் உங்களுக்கு உள்ளே எப்படி வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்குது, என்ன மாதிரியான ஒரு எலிமினேஷன்ஸ் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடியது தான் நம்ம மெக்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெக்கானிசம்ஸ் இந்த கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசன்ஸில். ஸோ SN1 SN2 ரியாக்ஷன்ஸும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டெஃபினிஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன்ஸ் மெத்தட். எலிமினேஷன்ஸ்னால் என்ன, வாட் இஸ் தட்? ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட் கான்செப்ட். அதுக்கப்புறம் நான் எக்ஸாம்பிள் போனால் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ எலிமினேஷன் மெத்தட்னா என்ன? இப்போ எப்படி நம்ம சப்ஸ்டியூஷன் SN1 ரியாக்ஷனா என்ன? தட் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் OH கன்வெர்ட் இன்டு OH2 and have to convert into alkyl halides அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ சேம் திங் ஃபார் எலிமினேஷன்ஸ். The alcohols heated with a suitable dehydrating agent. Dehydrating agent நம்ம அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனலாக என்ன ப்ராடக்ட் கிடைக்குதோ ஸோ அதுதான் உங்களுக்கு எலிமினேஷன்ஸ் மெத்தட்ஸு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு 100% dehydrated agent means sulfuric acid. In the sulfuric acids also it's not only for that, apart from phosphorus acid, anhydrous, zinc chloride, alumina. So likewise also have to act on the dehydrating agents. So in the dehydrating agents வந்துட்டு நீங்கள் sulfuric acids இல்லாமல் மற்ற என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எலிமினேஷன்ஸில் சிம்பிள் திங் ஃபார் டீஹைட்ரேஷன்ஸ் நடக்கும். இட்ஸ் யூஸிங் ஃபார் வாட் இஸ் தட் dehydrated agent like sulfuric acids and phosphorus acid. ஸோ இங்கே sulfuric acids பற்றி நம்மளுக்கு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஐ மீன் SN1 2 ரியாக்ஷன்ஸ் அண்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் ரெண்டுமே இப்போ நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஓகேவா? ஆல்கைல் ஹேலைட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் tertiary alcohols follow SN1 mechanism.
ஸோ நான் சொன்ன மாதிரி SN1 மெக்கானிசம் அப்படின்றது டெர்ஷியரி ஆல்கஹால் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஆல்கல் ஹாலைட்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெர்ஷியரி ஆல்கஹால்ஸ் எடுத்திருக்கோம். தட் இஸ் 2-methyl and 2-propanol. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் HBr நம்ம இந்த ஆசிட்ஸை ஆட் பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆக்சிஜனோட அட்டாச் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு OH2வாக கன்வெர்ட் ஆகும். நான் சொன்ன மாதிரி OH வந்து OH2வாக கன்வெர்ட் ஆகும் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பேசிஸில் தான் இந்த 2. ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ ரியாக்ஷன்ஸில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படியே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ OH2 வந்து ரிமூவ் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங்கில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நம்மளுக்கு எலிமினேஷன்ஸ் மெத்தட்லேயும் நம்மளுக்கு ஃபைனல் கிடைக்கும். அதே சமயம் இந்த ஃபாஸ்டஸ்ட் மெத்தட்லேயும் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 2 வேலையும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். பட் 2 வே இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து எலிமினேஷன் மெத்தட், செகண்ட் திங் வந்துட்டு ஃபாஸ்டர் மெத்தட். தட் இஸ் ஆல்சோ கால்ட் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ அடிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா HBr நம்ம ஒன்ஸ் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதே ஆசிட்ஸை நம்ம ஃபர்தர் ரியாக்ஷன்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ்லேயும் கிடைக்கக்கூடியது 2-methyl-prop-1-ene. இந்த எலிமினேஷன் மெத்தட்லேயும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2-methyl-prop-1-ene. ஸோ எலிமினேஷன்ஸ்னால் என்ன நான் சொல்லியிருக்கேன், தட் இஸ் டீஹைட்ரேஷன்ஸ் ஏஜென்ட்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வாட்டர் மாலிகுல்ஸை ரிமூவ் பண்ணுறது. ஸோ எலிமினேஷன்ஸ் மெத்தடில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 2-methyl-propene அடிஷன் ரியாக்ஷன்ஸ்னால கிடைக்கக்கூடியது நம்ம இந்த மெக்கானிசம்ஸ். உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அந்த எலக்ட்ரான்ஸோட எப்படி ஹைட்ரஜன் பாண்ட் ஆகிட்டு இருக்கு, அந்த பாண்டிங் என்ன மாதிரியான பவரில் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும், அதுக்கப்புறமா அதுலேருந்து எப்படி உங்களுக்கு வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது, இல்லைனா ஃபர்தர் ரியாக்ஷன்ஸ்க்கு மறுபடியும் நம்ம Br ஆட் பண்ணுறோம், அதுலேருந்து உங்களுக்கு அடிஷ்னல் ரியாக்ஷன்ஸ் நடந்து ஃபைனலாக கிடைக்கிது அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ஸை இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் எக்ஸாம்ஸில் எழுதணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தட் த ப்ரொசீஜர் ஃபார் த மெக்கானிசம். பட் நீங்கள் நம்ம சிம்பிளாக வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் HBr ரியாக்ஷன்ஸில் கிடைக்கிது, அதுலேருந்து உங்களுக்கு OH2 கன்வெர்ட் ஆகுது, OH2 ரிமூவ் ஆகிட்டு ஃபைனலாக இது கிடைக்கிது. ஸோ இந்த 3 மெத்தட் தான் ஓவல் ரியாக்ஷன் எழுதுவோம். பட் மெக்கானிசம்ஸில் வந்துட்டு எந்த மாதிரியான எலக்ட்ரான்ஸ் எப்படி ரிமூவ் ஆகுது, எப்படி டொனேட் பண்ணுது, கெயின் பண்ணுது, அந்த மாதிரியான ஆரோஸ் போட்டும் அது பாசிட்டிவ் நெகட்டிவாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதையும் நீங்கள் இன்டிமேட் பண்ணி எழுதுறது தான் மெக்கானிசம். ஸோ மெக்கானிசம்ன்றது அது மட்டும்தான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராஸ் கிடையாது. ஸோ நார்மல் நீங்கள் ரியாக்ஷன்ஸ்லேருந்து மெக்கானிசம் எழுதுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? சேம் வே ஃபார் தட் த கன்வர்ஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் இன்டு ஆல்கல் ஹாலைட்ஸ். நான் சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் புரோமைடை தவிர்த்து வேறு என்ன மாதிரியான ஆல்கல் ஹாலைட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PCl3, PBr3. ஸோ PCl3 யூஸ் பண்ணிவிட்டு PBr யூஸ் பண்ணிவிட்டோம் நம்மளுக்கு எப்படி ஆன்சர்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, மெக்கானிசமும் இருக்குது. ஸோ ஜென்ரல் ரியாக்ஷன் பாருங்கள், எத்தனால் இன் presence of PCl3 with pyridine we can get chloroethane. ஸோ இதோட மெக்கானிசம்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், OH have to convert into OH2. ஸோ இந்த OH2வாக கன்வெர்ட் ஆகுறப்ப நம்ம PCl3 நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய PCl3 எல்லாமே உங்களுக்கு அப்படியே பாண்டட் ஆகிட்டு ஒரு குளோரின் மட்டும் ரிமூவல் ஆகிடும். ஸோ இதில் ஏன் ஒரு குளோரின் ரிமூவல் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ஹாவ் டு கன்வெர்ட் இன்டு குளோரோஈத்தேன். ஸோ இங்கே குளோரோஈத்தேன் நம்மளுக்கு கிடைக்கிற பட்சத்தில் OPCl2 that is a negative value, that is have to intimate for the ions. So ionic compounds which one have to react with waiting for the reactions. So the PCl2 have to react further, but we can get chloroethane அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இதில் வந்துட்டு 2 steps இருக்குது. First step have to implement to PCl3 and final thing for added in pyridine. ஸோ பைரிடினுடைய ஃபார்முலா தான் இது. ஸோ இங்கே நேமில் கொடுத்துருக்காங்க, இது உங்களுக்கு சிம்பிள்ஸில் இருக்குது. ஸோ இந்த benzene ring with nitrogen, that is also called pyridine. So that is that mechanism for alkyl halides of that other methods. Okay, this is for elimination reaction. Elimination reactions la na sonna madri sulfuric acids in presence of 443 Kelvin இந்த ஹீட்டில் நம்மளுக்கு ஈத்தீனா கன்வெர்ட் ஆகும். So you have to check it out for that. For that, ethanol in presence of sulfuric acid with 443 Kelvin, it will be changed into ethene.
ஸோ CH2 டபுள் பாண்ட் CH2 டபுள் பாண்ட் சொன்னாலே ஈன் குரூப்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஆல்கேன் குரூப்ஸ் வந்து அல்கீன் குரூப்ஸாக கன்வெர்ட் ஆகும் அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து உங்களுக்கு ரிமூவல் ஆகிறதுனால ப்ளஸ் H2O கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மெக்கானிசம்ஸ் தான் உங்களுக்கு டீப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி புரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும், தட் இஸ் OH2வாக இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் மாலிகுல்ஸ் ரிமூவ் ஆகும். ஃபைனலாக நம்மளுக்கு ஈத்தீன் குரூப் கிடைக்கும் அண்ட் தட் இஸ் ஆல்கைல் ஹாலைட்ஸாகவும் கிடைக்கலாம். தட் இஸ் டிபெண்டிங் ஆன் த catalyst. Okay, now go for Xii-Std rule. Xii-Std rule அப்படின்னா என்னன்னு பாருங்க. During intramolecular dehydration, if there is a possibility to form of carbon to carbon double bond at different locations. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் டு கார்பனில் டபுள் பாண்டட் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லொக்கேஷன்ஸில் பாண்டட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஆல்சோ ஹேவ் டு யூஸிங் ஃபார் த சேம் மெத்தட். இப்போ நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே சேம் மெத்தட் தான் உங்களுக்கு ஆல்கஹால்ஸ் குரூப் வந்துட்டு உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், OH2 குரூப்பாக கன்வெர்ட் ஆகும், அப்புறம் டீஹைட்ரேஷன் ஆகும். இந்த மெத்தட் எல்லாமே சேம் தான். பட் இங்கே மெத்தில் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன்ஸ் மூலயமா கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஆன்சர்ஸில் உங்களுக்கு 33% ஸ்டேபிள், தட் இஸ் பர்சன்டேஜ் மீன்ஸ் ஸ்டேபிளாக இன்டிமேட் பண்ணுது. இது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கும் ஸ்டேபிளாக அப்படின்னா 33% ஆஃப் இன் திஸ் டைப் ஆஃப் ரிசல்ட்ஸ். 64% ஆஃப் ஸ்டேபிள், 3% ஆஃப் ஸ்டேபிள். ஸோ இந்த மெத்தில் ஷிஃப்ட் ரியாக்ஷன்ஸில் கிடைக்கக்கூடிய இந்த ரெண்டுமே நம்மளுக்கு மோரோவர் ஸ்டேபிளாகவே இருக்கும். பட் நார்மல் மெத்தட் தட் இஸ் எலிமினேஷன்ஸ் மெத்தடில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3% தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சேம் ஆன்சர்ஸ் இருக்கும். பட் அதோடைய லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈன் குரூப்போட லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் டு கார்பன் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இங்கேயே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கலர்ஸ் டிஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன் ப்ளூ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பாண்டட் வந்துட்டு கார்பன் டு கார்பன் எந்த ஆங்கிளில் இருக்குது, அதே மாதிரி இங்கே சென்டர் ஆஃப் த கார்பன் டு கார்பன் இங்கே வந்துட்டு சைடில் உங்களுக்கு இருக்குது கார்பன் டு கார்பன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கார்பன்ஸ் நீங்கள் நம்பர்ஸ் கொடுக்குறப்ப நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பொசிஷன் வந்து ஈன் குரூப் எங்கே இருக்குது அப்படின்றத இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 1 ஈன். ஸோ 1 பொசிஷன்ஸில் உங்களுக்கு ஈன் வந்துட்டு அட்டாச்சாக இருக்கிறதுனால 1 ஈன், இங்கே 2 ஈன். ஸோ கார்பனில் செகண்ட் பிளேஸில் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்குன்னா 2 ஈன். த சேம் திங் ஃபார் தேர்ட் கார்பனில் அட்டாச் இருக்கிறதுனால உங்களுக்கு 3 ஈன். ஸோ இந்த இடத்துல இங்கே 3 ஈன் ஏன் அங்கே இன்டிமேட் பண்ணலை அப்படின்னா 3 டைமெத்தில் பியூட் 1 ஈன் கேட்டகரிஸில் போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல 3 ஈன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணாமல் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிட்டோம், சப்ஸ்டிடியூஷன்ஸை ஆட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸில் ஈன் குரூப் லொக்கேஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் கார்பன் டு கார்பன். அவ்வளோதான் த சிம்பிள் திங்ஸ் ஃபார் Xii-Std ரூல். ஸோ இந்த Xii-Std ரூல்னால் என்னன்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் எழுதிட்டு நீங்கள் இந்த நார்மல் ரியாக்ஷன் எழுதிட்டு நீங்கள் பர்சன்டேஜோட ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா the important reaction of alcohols are their oxidation to give carbonyl compounds. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும், which means ethanoic acid in different kind of alkane group, alkene group. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ethanol, its presence of sodium dichromate and have to convert into ethanol and again have to implement to this the nascent oxygen with acidified sodium dichromate. Then finally we can get ethanoic acids. So acids group நம்மளுக்கு கிடைக்கும், that is carbonyl compounds, that is oxidations alcohols. Important thing இல்லை Swen oxidations. ஸோ நிறைய டைப் ஆஃப் ஆக்சிடேஷன்ஸ் இதில் இருக்குது. பட் இதில் இம்பார்ட்டன்ஸ் திங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வென் ஆக்சிடேஷன்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் இருக்குது அப்படின்னா DMSO அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் இருக்குது, தட் இஸ் டைமெத்தில் சல்ஃபோ ஆக்சைடு. இன் திஸ் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் டு திஸ் ஸ்வென் ஆக்சிடேஷன்ஸ். இதில் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியதும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எஸ், ஆப்வியஸ்லி கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்ஸ். ஸோ நம்ம நிறைய கைண்ட் ஆஃப் ஆக்சிடேஷன்ஸ் இதில் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனால் வித் NAD அயான்ஸ் இன் presence ஆஃப் ADH. ஸோ NAD ADH அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கலாம். ஸோ ADH மீன்ஸ் தட் இஸ் ஆல்கஹால் டீஹைட்ரோஜெனேஸ். NAD means you have to notice for the page number 118 nicotinamide adenine dinucleotide, that is called NAD. ஸோ இதில் நம்மளுக்கு எத்தனால்ஸ் கிடைக்கிது. அதே மாதிரி கேட்டலிக் ஆஃப் த டீஹைட்ரஜனேஷன்ஸில் உங்களுக்கு 2-மெத்தில் ப்ரோப்பீன்
1 ஈன் கிடைக்குது. ஆக்சுவலி இது ப்ரோப்பீன் தான். இந்த ப்ரோப்பீன் வந்துட்டு பிளேஸில் எந்த கார்பன் பிளேஸில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் பிளேஸாக இருக்கிறதுனால 1 ஈன் அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்றதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஆப்வியஸ்லி காப்பர் ஃபார் 573 கெல்வினில். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்ப்பீங்க. அது எது முன்னாடி இது ப்ரெசன்ஸில் இருக்குது, என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம பேசிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டரிஃபிகேஷன் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் சொல்லுவாங்க. தட் இஸ் ஆல்கஹால்ஸ் ரியாக்ட் வித் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் டு கிவ் ஈஸ்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால், இட்ஸ் கம்பைன்ட் டு எத்தனாயிக் ஆசிட் மீன்ஸ் we can get ethylene. ஓகே, எத்திலீன் தயோனேட். ஸோ இந்த எத்திலீன் தயோனேட்டில் நம்மளுக்கு ஈஸ்டரிஃபிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆன்சர்ஸ் வந்துட்டு 2 மார்க்ஸ் ஆர் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தென் ரியாக்ஷன் ஆஃப் கிளைகால். ஸோ கிளைகால் அப்படின்றது உங்களுக்கு த அனதர் நேம் ஃபார் த ஐயூபேக் ஈத்தேன் 1,2-டயால் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் CH2OH CH2OKs. இதை வந்துட்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிளைகால் சொல்கிறோம். இந்த கிளைகால் கூட உங்களுக்கு ஈன் குரூப்பாக கன்வெர்ட் ஆகும். So that is also the most important, and another one is the nitric acids and sulfuric acids. So இந்த கிளைகாலோட நைட்ரிக்கும் சல்ஃபியூரிக் ஆசிட்ஸுமே உங்களுக்கு ரியாக்ஷன் ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் கிடைக்கும் மீன்ஸ் டைநைட்ரோகிளைகால். ஸோ அனதர் நேம் இஸ் 1,2-Dinitroxyethane. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கிளைகால் ரியாக்ஷன்ஸும் நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி டீஹைட்ரேஷன், நம்ம இப்போ தான் கேட்டலிக் யூஸ் பண்ணி டீஹைட்ரேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கிளைகாலுடைய டீஹைட்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,2-epoxyethane, தட் இஸ் ஆக்சிரேன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் தட் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ். ஸோ டீஹைட்ரேஷன்னாலே எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்றது ஜென்ரலான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால். ஸோ ஆக்சிடேஷன்ஸ் கிளைகாலில் நடக்கிறப்ப என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ஒரு டேப்லெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கிளைகால், it's under to the nascent oxygen, that is have to get for that the different type of carboxylic acids, that is glycolic dehydrated and glycolic acid, glycosalic acid and oxalic acids. ஸோ இந்த நேம்ஸ் உங்களுக்கு டிஃபராக இருக்கும். நீங்கள் நிறைய முறை எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஒரு ஃப்ளோ வரும். ஸோ இதிலேருந்து வரக்கூடிய ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து கிளையாக்சால் ஈத்தேன், தட் இஸ் 1,2-டயால். நீங்கள் கிளையாக்சால் அப்படின்னும் எழுதலாம், இல்லைனா ஈத்தேன் 1,2-டயால் அப்படின்னும் நீங்கள் எழுதலாம். சரியா? ஸோ அனதர் நேமும் உங்களுக்கு சைட் பை சைட் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? கிளையாக்சால்னா என்னது அப்படின்னா ஈத்தேன் 1,2-டயால். ஓகே, and coming to this reaction with glycerol. So same thing for the glycerol means in nitric acids of presence in sulfuric acids too means 1,2,3-Tri-nitroxypropane கிடைக்குது. இதில் டீஹைட்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Prop-2-enol, தட் இஸ் அக்ரோலின் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? அக்ரோலினுக்கும் இதுவும் உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. Prop-2-enol, தட் இஸ் கால்ட் அக்ரோலின். ஓகே, ஸோ இதில் ஆக்சிடேஷன்ஸ் மெத்தட் நம்ம பார்த்தோம் இல்லையா. the same thing, now go for the uses of alcohols. Uses of methanol means it's used solvent for paints, varnish, shellac, gums and cement. Likewise ethanol, that is paints and varnish, organic compounds like ether, chloroform, iodoform etc. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டைஸ், டிரான்ஸ்பரண்ட் சோப்ஸ் இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு the main thing for preservations for biological specimens. ஸோ எத்தனால் வந்துட்டு உங்களுக்கு பயாலஜிக்கல் ஸ்பெசிமினாகவும் யூஸ் பண்ணுறோம். ethylene glycol, that is dinitrate, is used to explosive with TNG, and ethylene glycol is used for antifreeze automobile radiator. ஓகேவா? ஸோ automobile radiatorல ethylene glycol யூஸ் ஆகுது. the glycerol is used for sweetening agent, that is also manufacturing cosmetic transparent soap. so here so many things for using for alcohols அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் கான்செப்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே நல்லா படிங்க, எழுதி பாருங்கள். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட் டுடே கான்செப்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.